நான் முதல்ல திரு சஃபி அவர்கள்ட்ட ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு எதிர்ப்பை தெரிவிப்பது அல்லது கேட்பது அப்படின்றது ஒரு முறை, புறக்கணிப்பதால் என்ன கிடைத்து விட்டது, செய்திகளுடைய முக்கியத்துவத்தை தாண்டி ஏன் புறக்கணிச்சிங்க அப்படின்ற கேள்வியை மத்திய இணையமைச்சர்லேருந்து எல்லாரும் முன் வைக்கிறாங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து புறக்கணிப்பு என்பது வந்து ஜனநாயகத்தின் ஒரு அங்கமான ஒரு விஷயம் என்பது நம்ம காலகாலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நித்தி ஆயோக் என்பது வந்து ஒரு புதிதாக இல்லாமல் நமக்கு ஏற்கனவே தெரியும். பிளானிங் கமிஷன் நம்ம ஸ்கூலில் வந்து சிவிக்ஸில் படிச்சிருக்கோம். பிளானிங் கமிஷன் பற்றி எப்போ அது ஆரம்பித்தது, 5 இயர் பிளான்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். அது வந்து இவங்க வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, அது ரிடண்டன்ட் ஆகி போச்சு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ரெடண்டன்ட் ஆகி போச்சு. ரெடண்டன்ட்னா அவசியம் இல்லாமல் அதிகப்படியான விஷயங்கள் இதில் வந்து இருக்குது. அதனால் வந்து நாங்கள் இதை நித்தி ஆயோக்காக மாற்றுறோம். நித்தி ஆயோக்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, NITA சொல்லிட்டு. அதில் இவங்க முக்கியமாக ஒரு 7 பில்லரை சொல்கிறாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்: ப்ரோ ஆக்டிவிட்டி, ப்ரோ பீப்புள், பார்ட்டிசிபேஷன், எம்பவரிங், இன்க்ளூஷன் ஆஃப் ஆல், ஈக்விட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. கார்கே வந்து நான் சொல்லியிருக்கிறது 7ல் இதுவரை நித்தி ஆயோக் நடத்தின ஏதாவது ஒரு மீட்டிங்கில் இதெல்லாம் வந்து அவங்க கடைபிடிச்சாங்கன்னு சொல்லிடுங்க, நான் ஒத்துக்கிறேன். இல்லை, அப்போ நித்தி ஆயோக் மேலே நம்பகத்தன்மை இல்லை, நித்தி ஆயோக் நாங்கள் புறக்கணிக்கிறோம். நித்தி ஆயோக்ங்கிறதே ஒரு அயோக்கியத்தனம். அதை வச்சதே தப்புங்கிறோம். நாங்க ஏன் அங்க போய் சேரணும்? ஏன் நீங்க சொல்லுங்க கார்கே. இல்ல, நித்தி ஆயோக்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, பழைய மாதிரி திட்டக்குழுவை கொண்டு வாங்க அப்படின்னா அது வேற. எங்களை புறக்கணித்தது இந்த பட்ஜெட், நாங்க புறக்கணிக்கிறோம். அதாவது இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, மீண்டும் கொண்டு வாங்கன்னு எதையெல்லாம் நம்ம சொல்றது? எதையெல்லாம் சொல்லி யோசிச்சு பாருங்க. நீட்டு சொல்லியாச்சு, உதயமின் திட்டத்தை சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. நான் கேட்கிறேன், ப்ரோ ஆக்டிவிட்டி ஏதாவது ப்ரோ ஆக்டிவா? இன்னொன்னு, இதை வந்து திங்க் டேங்கா நாங்க வச்சிருக்க போறோம்னு சொன்னாங்க. அங்க திங்க் டேங்க் யார் இருக்காங்க? அந்த பிரைம் மினிஸ்டர் தான் அங்கே தான் இருக்கார் ஹெட்டா. CEO யாரெல்லாம் இருக்காங்க? இவங்களாம் என்ன திங்க் டேங்க்? இதுவரை இவங்க 10 வருஷத்துல நித்தி ஆயோக திங்க் டேங்கா ஃபார்முலேட் பண்ணி வாட் ஆல் தே டிட் டு தமிழ்நாடு, அது சொல்லுங்க பாப்போம். திங்க் டேங்கை நிதி ஆயோக் உருவாக்குனாங்க இல்லையா? அந்த திங்க் டேங்க்ஸை வச்சு ப்ரோஆக்டிவா, ப்ரோ பீப்புளா, பார்ட்டிசிபேட்டிங்கா, எம்பவரிங்கா, இன்க்ளூஷன் ஆஃப் ஆல் இன் ஈக்குவாலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரண்டா எதை நீங்க தமிழ்நாட்டுக்கு இதுவரை பண்றீங்க? ஒரு சிங்கிள் விஷயம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். சரி, ஓகே, ரைட், விட்டுறேன் நான். அதாவது பட்ஜெட்டை தான் நீங்க நாயுடு அண்ட் நிதிஷ் டெவலப்மெண்ட் பட்ஜெட்னு ஒன்று போட்டீங்க. அதுல நிதிஷ் வரலீங்க. நீங்க அவரை டெவலப் பண்ணி 60,000 கோடி கொடுத்தீங்க. அவரே உள்ள வரல. இன்னைக்கு அவர் புறக்கணிக்கிறேன்னு சொல்லலையே. அவர் வந்து வரலன்னு புறக்கணிதான் காரணம். எங்க உள்ள வரல என்ன காரணம்? புறக்கணிக்கிறது தான் காரணம். சரி, பாருங்க, மம்தா பானர்ஜி அவர்கள் வந்தாங்க. நான் கேட்குறேன் இப்போ கார்கே உங்ககிட்ட, இந்த இதுக்கு நான் வரேன், இந்த டிபேட்டுக்கு நான் வரேன். 3 பேர் உட்காந்துருக்கோம். நீங்கள் என்னோட ஆங்கர், நான் பேசுகிறேன், என் கருத்தை பேசும்போது நீங்கள் மைக் ஆஃப் பண்ணி எப்படி இருக்கும் எனக்கு? இப்போ இவருக்கு 20 நிமிஷம் தரீங்க, எனக்கு 5 நிமிஷத்தில் நீங்கள் மைக் ஆஃப் பண்ணீங்கன்னா will I get out of this place or not? This is what is happening. நீங்க இவ்வளவெல்லாம் பண்ணிட்டு நித்தி ஆயோக்லாம் அப்படி பண்ணு இப்படி பண்ணு சொல்லிட்டு, who gave you the right to off the switch off the mic of a chief minister? Are you not ashamed? பட் அங்க இருக்க எல்லாரும் சீஃப் மினிஸ்டர் தானே சார்? சார், அதுதான் சார் சொல்றேன். அப்போ ஒரு அஜெண்டா வந்துட்டா பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அதோட சீஃப் மினிஸ்டர்ஸ் வர்றாங்க. லெட் மீ பி கிளியர் கார்கே. சந்திரபாபு நாயுடு அவர்கள் உங்க கூட ஒட்டி இருக்கிறதுக்காக அவர் 20 நிமிஷம் பேச வைக்கிறீங்கன்னா, மம்தா பானர்ஜி அவங்க இல்லாத காரணத்துக்காக 5 நிமிஷம் நிப்பாட்டுவீங்களா? இதே நடந்து பார்லிமெண்ட்ல நமக்கு தெரியும். பார்லிமெண்ட்ல இந்த மைக் ஆஃப் பண்ற பிரச்சனை நடந்தது. நடக்கும்போது என்ன சொன்னாங்க? மைக் சுவிட்ச் எங்கிட்ட இருக்கான்னு கேட்டாங்க. கேட்டாங்களா இல்லையா? கேட்போம். அந்த கேள்வி நான் கொண்டு போறேன். பாஜக தரப்பிலிருந்து திரு தங்க வரதராஜன் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். இந்தியா கூட்டணியிலிருந்து கலந்து கொண்ட ஒரே முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. எல்லாருடைய குரலையும் ஒலிக்க தான் வந்தார். அவருக்கு கூடுதல் நேரம் கொடுக்க வேண்டாம் சார், மற்றவர்களுக்கு கொடுத்த நேரத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் வெளியேறக்கூடிய சூழலுக்கு தள்ளிவிட்டார்கள். எதிர்கட்சிகளை எதிரி கட்சிகளா நடத்தாதீங்க அப்படின்னு தமிழக முதலமைச்சர் உள்ளிட்டவங்க எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. சார் கேக்குதா? எதிர்கட்சிகளை எதிரி கட்சியா நடத்தாதீங்க. மம்தா வந்து எல்லாருக்காக தான் குரல் கொடுக்க வந்தார். ஆனா அவருக்கு கூடுதல் நேரம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, 5 நிமிஷத்துல அவருடைய மைக் அணைக்கப்பட்டதா குற்றச்சாட்டை முன் வைக்கிறார். எஸ் 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 சார். அதாவதுங்க, முதல்ல சுலைமான் சொன்னாரு, அதாவது வந்து நிதி ஆயோக் வந்து எதனால வந்து இது பண்ணிச்சு, வந்து அது கான்செப்ட் இது இந்த 7 இதை உள்ளடக்கியது, பிளானிங் கமிஷன் தான் இதுன்னு. சார், ஒரு நீங்க வந்து நேரு காலத்துல கொண்டு வந்த பிளானிங் கமிஷன், நேரு வந்து எப்ப கொண்டு வந்து சோவியத் யூனியன் காப்பி அடிச்சு கொண்டு வந்தார். அது 5 ஆண்டு
அதையே கட்டாயம் கிடையாது சார். இன்னைக்கு இது ஒரு பாலிசி. இந்த அரசாங்கம் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கு நிதி ஆய்வுக்கு. அது நோக்கம் வந்து சிம்பிளா சொல்லணும்னா மாநிலங்கள்ல வளர்ச்சி திட்டங்கள் எப்படி கொடுக்குது, அந்த திட்ட மேம்பாடு எப்படி படுத்துறது, இவ்வளவுதான் கான்செப்ட். வேற அதை உள்ளடக்கிதான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் இப்படிதான் போயிட்டு இருக்குது. அதனால சேர்மன் பிரதமரா இருக்கலாம், அதுக்குள்ள மற்றவர்கள் சுனில் போன்றவர்கள் துணை சேர்மன் மற்றவர்கள் அப்படி இருக்கிறாங்க, எல்லா மாநில முதல்வர்களும் இருக்காங்க. இப்ப சொன்னாரு இன்னைக்கு மமதா மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க வந்து சார் நிதியமைச்சர் தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த அதாவது அல்பாபெட்ல தான் சார் அவங்க அந்த இது ஆக்சுவலா அந்த மாநிலத்துக்கு பேசுறதுக்கு அந்த முதலமைச்சர் வாய்ப்பு. நான் என்ன கேக்குறேன், நம்ம அவங்களுக்கு நேரம் வந்து அவங்க என்ன அவங்களுக்கு வந்து மதியானம் தான் அவங்க லஞ்சுக்கு பிறகுதான் அவங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பான நேரம். ஆனா அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்டு எனக்கு வந்து முன்னாடியே கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப முன்னாடி கொடுக்கப்படுது. கொடுக்கறப்ப எங்கேயும் மைக்கில் ஆஃப் பண்ணுங்க தெளிவா. அவங்க வந்து லைட்டை வந்து அதாவது சார் உங்களுக்கு இப்ப உத்தரப்பிரதேச பெரிய மாநிலங்கிறதுக்காக ஊட்டி முதல்வர் அரை மணி நேரமா பேசுறாரு சார். சில விஷயங்களை வம்பு பண்ணே போக கூடாது, நீங்க அரசியல் பண்ணே போக கூடாது. உண்மையாகவே நீங்க மாநிலத்துக்கு இதுன்னு சொன்னா நீங்க வந்து தகராறு பண்ணே போக கூடாது. இந்த டிராமா ஒருத்தவர் வந்து புறக்கணிக்கன்னு சொல்லி தகராறு பண்ணாரு. நான் என்ன கேட்கிறேன், எவ்வளவு நேரம் பேசினாங்க சார் சந்திரபாபு நாயுடுக்கு வந்து சார் நீங்க இவங்களுக்கு இதான் சொல்றாங்க தவறு. இவங்களை வந்து மைக் ஆஃப் பண்ண தெரியல, இவங்களுக்கு இன்னும் கொடுத்த நேரத்துல பேசிருக்கலாம், அதுல ஒண்ணும் கப்பே கிடையாது. மைக் ஆஃப் பண்ணல, இவங்க தவறான குற்றச்சாட்டு இது நிதியமைச்சர் மறுத்திருக்காரு. நீங்க பாருங்க, நீங்க நடுநிலை அப்படின்றது பாருங்க. இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் யாருமே கலந்துக்கல. ஒரு முதலமைச்சர் வந்திருக்கான்றப்போ ஒரு வாய்ப்பு கூடுதலா வழங்குறதுல என்ன தவறு இருந்துற போகுது சார்? பாஜக நடுநிலையோடு நடந்து கொள்கிறதுன்ற ஒரு பேர் வந்திருக்குமே இன்னைக்கு. இல்ல தவறு, இவங்க நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அதாவது சில பேர் புறக்கணிச்சப்படுறாங்க, சில பேர் உள்ள வந்து போய் சொல்றாங்க நாங்க அது எந்த இடத்துலயும் மைக் ஆஃப் பண்ணவில்லை. அங்க அவர்கள் கொடுத்த நேரத்துக்கு முன்னாடி ஒரு முன்னுரிமை கொடுத்து முன்னாடியில போகணும் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ஷெட்யூலே மாத்தி முன்னாடி ஒரு பேச்சுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இதான் உண்மை. நிதியமைச்சர் அதை விளக்கமா சொல்லியிருக்காங்க இல்லையான்னு பாருங்க. அதனால மலன் இவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா மக்கள் நலன் கிடையாது. இவர்களுக்கு என்ன ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் எதிர்பார்த்தார்கள். துரதிருஷ்டவசமாக மக்கள் வந்து அதை கொடுக்கல. அந்த ஆதங்கத்தையும் கோபத்தையும் வந்து பாராளுமன்றத்தில் வெளியே இருக்கலாம், உள்ளே இருக்கலாம், இது போன்ற கூட்டங்கள் போட்டது. இவ்வளவுதான் விஷயம். உண்மையாக மக்கள் நலனா இருந்தா இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் கூட போயிருக்கணுமா இல்லையா? போய் இங்க உள்ள விஷயங்கள் பேசணும். அதுதான் உண்மையான ஆரோக்கியம். நீங்க ஏன் இந்த ஆண்டு புறக்கணிச்சாரு, போன ஆண்டு போனாரா, 2022 போனாரா? இவர்களுக்கு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இந்த ஆளும் அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும். இவர்களுக்கு மக்கள் நலன் மீதெல்லாம் வந்து அக்கறை எல்லாம் ஒருபோது கிடையாது. அதனால பட்ஜெட்டை பொறுத்தளவு இன்னைக்கு அனைவருக்குமான உள்ளடக்கியான பட்ஜெட் அது அந்த அளவுக்கு நாங்க வந்து கொடுத்திருக்கிறோம். எல்லா துறைக்குமே அதாவது பாஜக சித்தாந்தம் செயல்பட என்னன்னா ஒரு மாநிலம் பின்தங்கினா கூட ஒரு மாநிலம் நாடு வளர்ச்சி காட்டாதுங்கிற இந்த சித்தாந்தத்தை கொண்டது பாஜக தான். அதனால பாஜக வந்து எல்லாரோட தமிழகத்துக்கு அதிகமா செஞ்சிருக்கு. நாங்க வந்து இவர் எதிர்கட்சி மாநிலம், இவர் ஆளுங்கட்சி மாநிலம் அப்படி பார்த்தா 22 பேர் மாநிலங்கள் அந்த பேரை உச்சரிக்கல. இதுல இவங்க வந்து அந்த பேரை தமிழ்நாடு உச்சரிக்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் த்ரூ தி பட்ஜெட் ஸ்பீச் ஃபார் தமிழ்நாடு. அப்ப 2004 இருந்து 2014 வரணும். நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? 8054 கோடி தான் கொடுத்திருக்கீங்க. நாங்க 2014 2024 அந்த பேரை பயன்படுத்தி பட்ஜெட் வழியா சொன்னா 1,790 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம். நீங்க அது போல 6 முறை நீங்க தமிழ்நாடுங்கிற பேர் நீங்களும் உச்சரிக்கல. அப்ப உங்களுக்கு வந்து ரத்தம் எங்க வந்து தக்காளி சட்னியா? ஏன் மக்களை போட்டு இப்படி குழப்பறீங்க? எப்படி வந்து ஒரு பிரிவினை அரசியல் பேசுறீங்க? மக்கள் நலனுக்கு தானே ஒரு 40 பேர் அனுப்பியிருக்காங்க. 40 பேர் சேர்ந்து மக்கள் மாநிலத்தை முன்னெடுத்து பேசி அதை தரப்பின பாருங்க.